இது 50 cents இருக்கு. 20,000 rupees வரும். சரி தாங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். யாரையாவது அரை மணி நேரமா உள்ள இருக்கா? நான் ஆபீஸ் போன டைம் ஆச்சு. ஹலோ ஹலோ, நான் விஷ்ணு பேசுறேன். யார் பேசுறது? நான் பரமசிவம் பேசுறேன். என்னது, பரமசிவம் பேசுறீங்களா? எங்க இருந்து? பூத் வெளியில இருந்து. பூத்துக்கு வெளியில இருந்தா? எந்த பூத்து? டெலிபோன் பூத். திரும்பி பாரியா. ஏயா எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணுவேன்? சார், நான் ஒரு பத்திரிகை நிருபர். ஒரு முக்கியமான விஷயமா இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? டெலிபோன் பூத்துல பாம்பு இருக்கு. ஹலோ ஹலோ, தினசூரியன் ஆசிரியர் சதாசிவம் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? சார், நான் விஷ்ணு பேசுறேன். எந்த விஷ்ணு? என்ன சார், என்ன மறந்துட்டீங்களா? உங்க பத்திரிகையோட மெட்ராஸ் நிருபர். ஓ அப்படியா? என் பத்திரிகைக்கு மெட்ராஸ்ல நிருபர் இருக்கிறதே எனக்கு மறந்து போச்சு. ஏன் பேசாம இருக்கிற? குழந்தை நடிகர் சுமதியை பேட்டி எடுத்து அனுப்ப சொன்னேன், அது என்னாச்சு? அந்த குழந்தை நட்சத்திரம் பயங்கர பிஸி. அவங்க அம்மாவை பிடிச்சு மாமாவை பிடிச்சு ஸ்டூடியோவா அலைஞ்சு எப்படியோ ஒரு வழியா பேட்டியை எடுத்துட்டேன். அதை எடுத்துட்டு பாம்பே வரேன். நீ வர வேண்டாம், கொஞ்சம் அந்த பேட்டியை நீயே வச்சுக்க. நான்சென்ஸ். என்னையா சொல்ற? ஐயோ, உங்களே இல்ல சார், இங்க ஒரு லொல்லு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. ஏன் சார் பேட்டியை வேணாட்டீங்க? யோ, குழந்தை நட்சத்திர சுமதி வயசுக்கு வந்து குமாரி ஆயிட்டாயா? 2 படத்துல கதாநாயகா புக்காய் இருக்கா தெரியுமா? ஆமா சார். உனக்கு நான் தகவல் சொல்ல வேண்டி இருக்குது. இந்த லட்சத்துல பத்திரிக்கை இருந்தா எப்படி அவிக்கும்? பழைய பேப்பர் வாங்குறவனுக்கு தான் வந்து உட்கார்ந்து இருக்கானுங்க. சாரி சார், இனிமே இப்படி நடக்காது. நேர்ல மீட் பண்ணுவோம். வேண்டாம், நீ வர்றதே வேண்டாம். சார், நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி ஒரு சின்சியர் ரிப்போர்ட்டர் உங்களால பார்க்கவே முடியாது சார். ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்காம பஸ்லயே பாம்பே வரேன்னா பாருங்களேன். ஆமா, நேர்ல வந்து கிழிக்க போறேன். வையா போன. பத்திரிக்கை நடத்துறதுக்கு பதிலா பார்பர் ஷாப் நடத்தலாம். இந்தாங்க சார் கத்திரிக்கோல். நக்கல நியூஸ் ப்ரூஃப் கட் பண்றது சார். போன் பேசும்போது லொட்டு லொட்டுன்னு கதவு தட்டுறியே, மேனேஜ் என்னன்னு தெரியாது? மேனேஜ் பத்தி நீ பேசுறியா? லைன் கிடைக்கலனா அடுத்தவங்களை ட்ரை பண்ண சொல்லணும். போய் ட்ரை பண்ணு. லைன் கிடைக்கலனா மத்தவங்களை ட்ரை பண்ண சொல்லணும். இப்போ எப்படி இருக்கு? ஹலோ, நான் அருணோட மேனேஜர் பாலு பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் மெட்ராஸ்ல இருந்து பூஜா பேசுறேன். சொல்லுங்க. அருண் இல்லையா? இல்ல, அவர் லண்டன் போயிருக்காரு. பாம்பேக்கு எப்போ அவர் திரும்பி வருவாரு? அநேகமா இன்னைக்கு நைட்டே வந்துடலாம். ஓகே, நான் அவரை பார்க்க பாம்பேக்கு வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. அப்புறம் மத்ததெல்லாம் நான் நேர்ல வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறேன். சரி மேடம். பாய். கண்டக்டர், எங்க உட்காருது? சீட்ல தான். அது தெரியும். டிரைவர் சீட் தவிர வேற எந்த சீட்டும் காலியா இல்லையே. இருக்கிற ஒரு சீட்லயும் துண்டை போட்டு ரிசர்வ் பண்ணிருக்காங்க. துண்டை போட்டு ரிசர்வ் பண்ணிக்கிறாங்களா? தூக்கி போட்டு குஞ்சியா? ஏமா 350 ரூபாய் கொடு. என்னங்க? இந்தமா. கொஞ்சம் தள்ளுங்க. ஒரு இடத்துல உட்கார மாட்டோம் போல இருக்க. கண்டக்டர், உட்கார இடம் இல்ல. ஓவர் கோட்டை போட்டு சீட் ரிசர்வ் பண்ணிட்டு போயிருக்காங்க. எத்தனை தடவை தான் சொல்லிட்டு, துண்டு பனியன் ஜாட்டி ஓவர் கோட் எது போட்டாலும் ரிசர்வேஷன் கிடையாது. வெளியே கடாச்சு. நீ உட்காருமா. ஏய் ஏய், எதுக்கு ஓவர் கோட் எடுக்கற? ஏய், எந்திரி, இது என் சீட். உன் பேரை எழுதி வச்சிருக்கா? இல்லதான். எந்திரி. ஏன் எந்திரி சொல்றேன். உன் பேரும் இதுல எழுதி வைக்கல. All right.
வாங்கிங்க குலுங்குது இல்ல. Send one Pepsi, okay? போறத பாத்தியா? என்னால எப்படியா பார்க்க முடியும்? பாத்தேன்னு போய் சொல்லாத, உன்னால எப்படி பார்க்க முடியும்? அதான் எனக்கு தான் கண்ணு தெரியாதுன்னு சொல்றேன்ல. பாத்தேன்னு திரும்ப போய் சொல்லாத. போறது பூஜாவே தான். 10 லட்சம் நமக்கு தான். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ். உங்க பேர் என்ன? எது கேக்குறீங்க? நான் உங்க ஊரை கேட்கல, பேரை கேட்டேன். அதான் எதுக்காக கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. ஊரை சொல்ல வேண்டாம், பேரையாவது சொல்ல வேண்டியதானே? கடவுளே, ஒரு மனுஷனுக்கு கண்ணு தெரியாம இருக்கலாம், காது கேட்கலன்னா எவ்வளவு இம்சை பாத்தியா? என்ன கேட்க சொல்றியா? நான் தான் ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேனே. உங்க பேர் என்ன? பூஜா. பூஜா. ரோஜாவா? ஐயோ பூஜான்னு சொன்னாங்க. ரோஜான்னா இந்த பொண்ணு இல்ல. ஐயோ பூஜான்னு தான் சொன்னாங்க. இல்ல ரோஜா தான் சொன்னாங்க. பூஜாவா? இல்ல ரோஜான்னு சொன்னாங்க. பூஜானா இந்த பொண்ணுதான். இப்ப ரோஜான்னு தான் சொல்றாங்க. வாட் நான்சென்ஸ். எஸ். இந்த மாதிரி பிச்சைக்காரங்களை எல்லாம் எதுக்கு அலோ பண்றீங்க? தேங்க் யூ. ஆமா தேங்க்ஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல இடத்த காலி பண்ணலாம் வாயா. என்ன சொல்றாங்க? இது நமக்கு குடிக்கிறதுக்கு கூல் ட்ரிங்க் ஆர்டர் பண்றோமான்னு கேக்குறாங்க. நாம என்ன பிச்சைக்காரங்களா? அதத்தான் அவங்களும் சொல்றாங்க. இந்த பொண்ணு இல்ல வேற ஒரு இடத்துல தேடலாங்கிறியா? ஏங்க இங்க புரட்டா நல்லா இருக்குமா? இனிமே தான் பிணையணுமா? ஐயோ நான் எங்க போய் முட்டிக்கிறது? ஏன் நீ இங்க முட்டிக்கிற? வாயா. பிடிக்க 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 பிடிக்க. எதுக்கு என்ன பிடிச்சிங்க? நீ தானே பிடிக்க சொன்ன? அவன் பேக்க திருட்டு போறான், அவனை பிடிக்க சொன்னையா? அப்படியா? நீ எப்ப பிடிச்சுக்கோ. இப்படி மூச்சு வாங்குதே, என்ன கேட்க கூடாதா? நான் எது கேட்கணும்? ஹேண்ட்பேக் போச்சு, அதையாவது கேட்க கூடாது? போயிடுச்சா? அதுல எவ்வளவு பணம் இருந்துச்சு? உனக்கு தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? உன் ஹேண்ட்பேக்ல எவ்வளவு இருந்ததுன்னு உனக்கு தான் தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? ஏன் பேக்கா? இட்ஸ் கோன். போயிந்தே. ஏய் ஏன் சோகமாயிட்ட? பேக்ல பஸ் டிக்கெட் இருந்ததா? டிக்கெட் என்கிட்ட தான் இருக்கு. பட் பர்சனல் ஃபோன் நம்பர்ஸ் இருந்துச்சு. சரி வா, இங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். வேண்டாம். ஏன் வேண்டாம் சொல்றேன்ல. பொண்ணா இருக்கோமே, தனியா போலீஸ் ஸ்டேஷன் போனா ஏதாவது ஆயிடுமேன்னு பயப்படுறியா? துணைக்கு தான் நான் வரேனே. மைண்ட் யோர் ஓன் பிசினஸ். இந்த திமிருக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. தலைவரே, ஒரு பேக் அடிச்சிட்டு வந்திருக்கேன். போடா அல்பம். அதுக்குள்ள 5000மோ 10,000மோ தான் இருக்கும். இங்க பாருடா, 10 லட்சம்டா. தலைவரே, இந்த பொண்ணை இப்பதான் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். அவ பேக் தான் இது. உடனே இவங்க வீட்டுக்கு தகவல் கொடுப்போம். 10 லட்சம் கிடைக்கும். முட்டாள். அவளை அவங்க இடத்துக்கு கொண்டு போனா 10 லட்சம் தான் கிடைக்கும். ஆனா நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துட்டா 10 கோடி கிடைக்கும்டா. எப்படி? அவளை நாம கடத்தி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவ வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா கறந்துருவோம்டா. ஆஹா, எப்படி என்ன இப்படி யோசிக்கிறீங்க? அதனால தான்டா நான் கேங் லீடரா இருக்கேன். வா வா உட்கார். சீட்டு தராரு, உட்காருங்க. நீயே உட்காந்துக்கமா, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. வா. ஏய் அப்புறம் நீதான் வருத்தப்படுவ. மன்னிச்சுக்கம்மா. தூக்க கலக்கம்மா. கோச்சுக்காரம்மா, வீட்டு ஞாபகம். ஏன் எழுந்திரிச்சிட்ட? உட்காரு குழந்தை.
இந்த காலத்துல வயசு பசங்களை நம்பலாம், வயசானவங்கள நம்ப முடியாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பூஜா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இல்ல சார், அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. என் தங்கச்சி என்னை விட புத்திசாலி, அதனாலதான் நம்மளால அவளை கண்டுபிடிக்க முடியல. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த அருண் எங்க இருக்கான்னு உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாவணும். போங்க. இப்ப எங்க இருக்கோம்? நீ சொர்க்கத்துல இருக்க, நான் நரகத்துல இருக்கேன். நீ என்ன சொல்ற? நீ என் தோள தலகாணியை நினைச்சு நல்லா தூங்கிட்ட. உன் தூக்கம் கிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஆடாம சேம உட்காந்துட்டு வரேன். ஏன் எழுப்பி சொல்லிருக்க வேண்டியதானே? அழகான பொண்ணு மேல சாஞ்ச உடனே அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சுன்னு நினைச்சு பேசாம உட்கார்ந்து இருந்திருப்ப. டாடா ரொம்ப அழகு. சரி, நீ இங்கே இறங்க போறியா? எது கேக்குற? இல்ல, நீ இங்கே இறங்கிட்டா இதுக்கு மேலேயாவது நான் நிம்மதியா டிராவல் பண்ண முடியும்ல? வண்டி ஏன் இவ்வளவு இழு இருக்குதுன்னு இப்பதான் புரிஞ்சுட்டா. பஸ் எவ்வளவு நேரம் நிக்கும்? ஒரு 5 or 10 minutes நிக்கும். ஓகே, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆமா, உங்க அப்பன் பேரு மாசுலாம்னியா? ஏன்? வண்டி ஓனர் மாசுலாம்னி. அவங்க பொண்ணு மாதிரி இல்ல நீ ஆர்டர் கொடுக்குற. சரி பாப்பா. இது இப்படிதான் சரியான லொல்லு. உனது ஏன் சொல்லு வலிக்க? ஏன் ராத்திரியில தூங்க வர மாட்டேன்டா? சுதந்திரமா பறக்க வேண்டியது இப்படி அடைச்சு வச்சிருக்கே, பாவமா இல்லையா? இதுக்கு போய் பாவம் பார்த்தா நான் பட்டினியா கிடக்கணுமா? அப்புறம் எனக்கு யாருமா பாவம் பாப்பா? அப்ப இதை விக்கிறதுக்கு வச்சிருக்கியா? ஆமா, பின்ன என்ன சாப்பிடறதுக்கா வச்சிருக்கேன்? அங்க ஒருத்தர் நிக்கிறான். அவனும் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சான்னா அவனுக்கே 10 லட்சம் ரூபாய் போய் சேர்ந்துரும். வா, அவன் கூட நாமளும் போய் கூட்டி சேர்ந்துப்போம். தம்பி, என்னது ஜடா போட்டிருக்கான்? லேட்டஸ்ட் ஃபேஷனா? ஹலோ, பாத்துட்டீங்களா? சும்மா நடிக்காதீங்க சார். இந்த விளம்பரத்தை பாத்துட்டீங்கல்ல? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? சுத்தா ஒண்ணு இது அவுட்டா இல்ல இது இல்லையா? ஒண்ணுமே புரியலையே. 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாங்கிறீங்களா? இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுல என்ன ஒற்றுமை பாத்தியா? உனக்கு கண்ணு தெரியாது, எனக்கு காது கேட்காது, அவருக்கு பேச முடியாதுன்னு நினைக்கிறேன். அச்சச்சோ, நாம 2 பேர் இருந்தோம். அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா கிடைக்கிற 10 லட்சத்தை ஆளுக்கு 5 லட்சமா பிரிக்கிறது வசதியா இருந்துச்சு. இப்ப 3வது ஆளு சேர்ந்துட்டா சமமா பிரிக்கிறது சிரமமாச்சே. சார், பாம்பேக்கு போற பஸ் இங்க நின்னுட்டு இருந்ததே, எங்க? அது கிளம்பி போய் 5 நிமிஷத்துக்கு மேல ஆச்சுமா. பாம்பேக்கு போறதுக்கு வேற பஸ் இருக்கா? தெரியாது. எனக்கு தெரியும். வாமா லொல்லு, நாளைக்கு காலைல 8 மணிக்கு ஒரு பஸ் இருக்கு. இந்த உன் பேக். என் பேக்கை எடுத்து வச்சு நீ பஸ் வெயிட் பண்ண சொல்லிருக்கலாம்ல? நானே எவ்வளவு சொல்லி பார்த்தேன். லேட் ஆயிடுச்சுன்னு பஸ் எடுத்துட்டான். சரி, போனா போதும், உனக்கு ஹெல்ப் பண்ணுவோமேன்னு உன் பேக் எடுத்துட்டு நானே இறங்கிட்டேன். நான் யாரு என்னன்னு உனக்கு தெரியாது. நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணணும்? உன் பேர் பூஜா. பெரிய பிசினஸ் மேக்னெட் சரத்தோட ஒரே தங்கச்சி. உன் காதலன் அருணை தேடி நீ வீட்டை விட்டு ஓடி வந்துட்ட. எல்லாமே எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே தெரியும். உன்னை கண்டுபிடிச்சு சொன்னா 10 லட்சம் தரதா உங்க அண்ணன் விளம்பரம் கொடுத்திருக்காரு. ஓ, அந்த 10 லட்சத்தை வாங்குறதுக்காக தான் நீயும் இறங்கிட்டியா? ப்ளீஸ்,
நான் அருணை மீட் பண்ற வரைக்கும் என்னை காட்டி கொடுத்துறாத. ஏய், உன் பணக்கார புத்தியை காட்டிட்ட பாத்தியா? பணம் தான் பெருசுன்னு நினைச்சிருந்தா உன் கூட பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன், உன் அண்ணன் கூட பேசி இருந்திருப்பேன். சாரி, நான் உடனே பாம்பேக்கு போகணும். வேண்டாம், பேசாம மெட்ராஸ்க்கு திரும்பி போயிடு. அந்த அருணை எனக்கும் தெரியும், அவன் நல்லவன் இல்ல. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும், உன் அட்வைஸ் தேவையில்லை. அந்த அருணுக்காக உன் அண்ணனையே விட்டு வந்த நீ நான் சொல்லியா கேட்க போற? சரி வா, கொஞ்ச தூரத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அங்க போய் ட்ரை பண்ணுவோம். அங்க எப்படி போறது? நடந்துதான்.